வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஜனவரி புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல ஒரு கேசரி போடுவோம். பாருங்கள், ஒரு கப்பு மரவள்ளி கிழங்கு, அரை கப்பு சீனி, அதுக்கு முந்திரி திராட்சை, கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் கலர் பவுட்ரு, நெய். இதாம்மா பொருள். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது இதில் 50 கிராம் நெய் சேர்த்துருக்கோம்மா. முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுட்டேன். அதில் இந்த கிழங்கை சேர்த்துக்கலாம். துருவி வச்ச கிழங்கை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டு நல்லா இருக்குமா சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மரவள்ளி கிழங்குல அவிச்சு சாப்பிட்லாம், புட்டு சுட்டு சாப்பிட்லாம். இது ஸ்வீட்டு கேசரி மாதிரி நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டுங்க. தீய விடாமல் கிண்டுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபுட் கலரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனியை சேர்த்துக்கலாம். இது ஹல்வா மாதிரி நல்லா இருக்குமா. மரவள்ளி கிழங்கு ஹல்வா. இது சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சம் அடி பிடிச்சிடாம ஒட்டாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஏலக்காய், சீனி ஏலக்காய் போட்டு பவுடர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் ஒரு கரண்டி ரவா சேர்த்துக்கலாம். பார்த்தங்களா, கேசடி மாதிரி இருக்குது. நல்லா ஹல்வா மாதிரி இலையை வந்துடுச்சு பாருங்க. சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கம்மா. முந்திரி திராட்சை வறுத்ததை இதில் போட்டுட்டோம்மா. இது ஆறணும், ஒரு 10 நிமிஷம் ஆறுனா தான் நல்லாயிருக்கும்.
நெய் தடவை பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். ஹல்வா மாதிரி இருக்கு பார்த்தாங்களா. இந்த மரவள்ளி கிழங்கு ஹல்வா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குதானே நல்லா இல்லையாண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சாக்கா கொஞ்சம் கூட ஒட்டாது. இது சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக ஒட்டிடுச்சு. அலுமினிய பாத்திரம் கடாயில் செஞ்சாக்கா ஒட்டாமல் இருக்கும் சரிங்களா. இப்போது கொஞ்சம் நல்லா இருவிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம். இதில் போட்ட முந்திரி திராட்சைலாம் அடியில் போயிடுச்சு. புத்தாண்டோட இந்த ஸ்வீட்டோட புத்தாண்டு கொண்டாடலாம். நீங்களும் கொண்டாடுங்க.